தெரியும், சத்தியம் என்னன்னு தெரியும், வாழ்க்கை என்னன்னு தெரியும், வழி என்னன்னு தெரியும், தேவன் என்னன்னு தெரியும். இதெல்லாம் தெரியாத ஒரு காலங்கள் இருந்தது உண்டு. இப்போ போயிட்டு மோட்சையிலும் நீங்கள் போயிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதை விட்டுட்டு நீங்கள் போயிட்டு திருமணத்துக்கு பிறகு சொல்கிறேன், குமாரன் பிதாவின் விட்டு விலகக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. குமாரனும் பிதாவும் கடைசி வரைக்கும் ஒன்றா இருக்கணும்னு. சரி, சில பேர் சூழ்நிலை நிமித்தம் அப்படி தள்ளி வர்றாங்க. வந்த பிறகு எப்படி இருக்கணும்? நான் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிக்கிறவளாக இருக்கணும். இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, கணவனும் மனைவியும் போட்டி போட்டுக்கொண்டு மறைமுகமாக தாய் வீட்டு ஜனத்துக்கு செய்ய 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 சில சகோதர சகோதரிகள் சோம்பலெல்லாம் மாறிட்டு கடைசியில் அந்நிய பகைக்கிற கொழுந்தனார்களும் உண்டு, நாத்தனார்களும் உண்டு. சில சமயத்தில் மைத்துனர்கள் அத்தானை பகைக்கிற மைத்துனர்களும் உண்டு. இந்த சகோதரிமாருடைய ஏன்னா இவங்க வரவு போயிடும் இல்லையா, இவங்களுக்குள்ள பிளவு இருந்தால் தான் அவங்களுக்கு வரவு வந்து கொண்டு இருக்கும். இது உண்மையான நிகழ்ச்சி. இது கசப்பாக இருக்கும் கேட்கறதுக்கு, இது உண்மை. அவங்க ஒத்துமையாக இருந்துட்டால் இவங்களுக்கு எந்த மானியமும் வராது, எந்த இதுவும் வராது. ஆனால் இது ஏற்றுக்கொள்வது கசப்பாக இருக்கும். ஆனால் இதுதான் உண்மை. இது தெரியாமல் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இவங்க வாலிபத்தையே சண்டையிலே தீர்த்து கொள்கிற தம்பதிகள் உண்டு. ஒரு 2 குழந்தை இருக்கும். அதுக்கப்புறம் இது வானம் பார்த்த பூமி மாதிரி இருக்கும். இப்போ 2 பேருடைய கட்டில் வாழ்க்கை அவ்வளோதான். இது பாட்டுக்கு இது இருக்கும், அந்த அம்மா பாட்டுக்கு இந்த அம்மா இருக்கும். இவர் தனியாக ஃபோன் எடுத்துன்னு போயிடுவார், அந்த அம்மா தனியாக ஃபோன் எடுத்துன்னு போயிடும். இதில் நடுவில் எதனா ஒன்று அந்த புற நாய்க்கு எதனா வந்துச்சுன்னா அப்படியே தேசத்து இருக்கணும். இந்த மனுஷன் வச்சிருக்கான், ஏன் கையிலேருந்து போன தழுவி விழுந்த பழம் இது. அது சொல்லி சொல்லி பார்த்தா அந்த மனுஷன் கேட்கல. டைவர்ஸை எல்லோரும் கொடுக்க முடியாது. அவன் பழி வாங்குற படத்துக்கு போயாச்சு. உன் கான்சன்ட்ரேஷன் உங்கள் அம்மா வீட்டில் இருக்குது, அப்போ என் கான்சன்ட்ரேஷன் எங்கன்னா இருக்கட்டும், உனக்கு என்ன வந்துச்சு? இப்படித்தான் ஆரம்பிக்குது பிசாசு. இப்படி தான் உள்ள வருது. சத்தியத்தை நீங்கள் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஓசியா 4:6 வாசிக்கிறோம். இப்போ நம்ம அந்த சத்தியத்தை மறந்துடுச்சு. இதில் ஆண் பெண் அப்படி இப்படின்லாம் அந்த ஆர்குமெண்ட்லாம் போவாங்க. அதெல்லாம் இல்லை. வேதம் சொல்கிறேன் நான். எல்லாரையும் படிக்க வச்சாங்க, எல்லாரையும் ஆளாக்குறாங்க, எல்லோரும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த கல்யாணத்தை உடைக்கிறதுக்கே சொன்னாங்களா? அவங்க கொஞ்சம் வந்துட்டு அவங்க கண்ணை மூட்டு போயிடுவாங்க. இந்த 40லேருந்து 50 வயசுக்குள்ளே தம்பதிகள்லாம் 30லேருந்து 40 வயசுக்குள்ளே அடங்காத வாழ்க்கை வாழ்ந்தவங்களாம் 40 வயசில் விவாகரத்தாகி வந்து 50 வயசு சீனாபண்ணமாகி சீரழிஞ்சு சிரிப்பாக சிரித்தவங்களாம் இருக்கிறாங்க. ஏன்? அரசு வேலை முரசு வேலைலாம் இல்லை. அந்த கையின் பிரயாசம் போயிடும். கர்த்தருக்கு பயப்படாத நீங்கள் காரியத்தை